வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இந்த பதிவில் நம்ம ஹானர்னுடைய ஹானர் பிளே மொபைல் போனுடைய முழு விமர்சனத்தை பார்ப்போம். ஹானர் பிளே மொபைல் போன் ஒரு கேமிங் மொபைல் போன், ஆனா பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள கொண்டிருக்காங்க. பட்ஜெட் ரேஞ்சுன்னு சொல்றதை விட ஒரு டாப் எண்ட் மொபைல் போன் அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். இந்த ஹானர் பிளே மொபைல் போனுடைய ஆரம்ப விலை பாத்தீங்கன்னா 19,999, அதாவது 19,999 ரூபாய். 6GB வேரியன்ட் வந்து 23,999 ரூபாய். இந்த மொபைல் போன் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு மெட்டல் பாடியான மொபைல் போன், யூனிபாடி டிசைன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது வந்து ஒரு ஸ்டடியான மொபைல் போன். இதனுடைய சீனியர் கசின் பாத்தீங்கன்னா ஹானர் 10. அந்த மொபைல் வந்து கிளாஸ்ல பண்ண மொபைல் போன். ஆனா இந்த மொபைல் போன் முழுக்க மெட்டலால பண்ணது மட்டும் இல்லாமல் கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. 6.3 இன்ச் டிஸ்பிளே இருந்தாலும் 19.59:9 எஸ்பெக்ட் ரேஷியோல கொடுக்கறதுனால இந்த மொபைல் போன் கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு வசதியாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அவங்க 19.5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ போனதுனால கண்டிப்பா இந்த மொபைல் போனுக்கு நாட்ச் கொண்டு வர வேண்டிய அவசியம் இந்த மொபைல் போன் வந்துருச்சு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, நாட்சை நீங்க வேணும்னா சாஃப்ட்வேர் மூலமா நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ஹானர் பிளே மொபைல் போன் ஒரு 2-3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஆனா உங்களுக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மொபைல் போனுக்கு ஸ்கின்ஸ் வாங்கி போட்டுக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கேப்ஸ் இந்தியால இருந்து யூஸ் பண்ணிருக்க ஸ்கின். பல ஸ்கின் ட்ரை பண்ணிட்டு ஆனா கடைசி செட்டில் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் பேந்தர் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டர்டு லெதர் பினிஷ் கொண்ட இந்த ஸ்கின். ஓகே, நம்ம மொபைலுக்கு திரும்பி வருவோம். இந்த மொபைல் போன டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே. வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா பிளசண்டா இருக்கு, கலர்ஸ் நல்லாவும் இருக்கு, பிரைட்டாவும் இருக்கு. இந்த மொபைல் போனுக்கு கீழே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி இருக்கு. ஃபேஸ் ஐடி இந்த மொபைல் போன் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் ஃபேஸ் ஐடி நல்லா ஃபாஸ்டாவும் அக்யூரேட்டாவும் இருக்கு. USB Type-C போர்ட் கொண்ட இந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சிம் கார்டு ஸ்லாட் இருக்கு. அதாவது 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லா ஹானர் மொபைல் போன் மாதிரியும் கண்டிப்பா இந்த மொபைல் போன்லயும் டூயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த செகண்ட் கேமரா பாத்தீங்கன்னா வெறும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சருக்காக மட்டும் வச்சிருக்காங்க. மொபைல் போன்ல இருந்து வர போட்டோஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லைட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா போட்டோஸ் எல்லாம் ஷார்ப்பாவும் கலர்ஸ் அக்யூரேட்டாவும் இருக்கு. லைட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நாய்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த கேமரா அப்ளிகேஷன்ஸ்ல பல செட்டிங்ஸும் பல மோட்ஸும் இருக்கு. ஸோ நீங்க ஒரு போட்டோகிராஃபி பிரியரா இருந்தீங்கன்னா இந்த மொபைல் போன் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரால இருந்து நல்ல செல்ஃபிஸ் எடுக்கலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு உங்க மொபைல் போனை ப்ராசஸிங் பண்ற மாதிரி நல்ல சீன் டிடெக்ஷன்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா நான் பார்த்த மட்டும் இந்த AI மோட்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ்லாம் சேச்சுரேஷன் லெவல் கொஞ்சம் கூட்டி காட்டுற மாதிரியே இருக்கு. வீடியோ பாத்தீங்கன்னா 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்க எடுக்கலாம். ஆனா 1080p வீடியோஸ்க்கு மட்டும்தான் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு கிடைக்குது. சாஃப்ட்வேர் பத்தி பார்ப்போம். இந்த மொபைல் போன்ல EMUI 8.2 அப்படிங்கிற ஸ்கின் வந்து இவங்க Android 8.1 மேல போட்டு கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் நல்லா ஃபாஸ்டா ஓபன் ஆகுது. அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்குமே நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இந்த EMUI-ல எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ப்ளோட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத சாஃப்ட்வேர்லாம் இந்த மொபைல் போன்ல அவங்க கொடுக்கல. எப்பவுமே Huawei மற்றும் ஹானர் மொபைல் போன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த ஹார்ட்வேருக்கு ஏத்தாப்ல பண்ணிருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ப்ராசஸர். ஸோ இந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா கிரின் 970 ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு Snapdragon 845 ஓட கம்பேர் பண்ணலாம். 4GB மற்றும் 6GB வரைக்கும் ரேம் வேரியன்ட் இந்த மொபைல் போன்ல இருக்கு. ஆனா கேமிங்காகவே பிரத்யேகமா GPU டர்போ அப்படின்னு சொல்லக்கூடிய கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்டை வந்து அக்சலரேட் பண்ணி உங்களுக்கு அதிகமான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் படும்படியா இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த மொபைல் போன்ல ஆரம்பத்துல உங்களுக்கு கேமிங் மொபைல் போன் அப்படின்னு சொன்னேன். சோ கேம் விளையாடுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தான மொபைல் போன். லாக் சுத்தரவா கிடையாது, ஃப்ரேம் டிராப்பும் கிடையாது. முக்கியமான விஷயம் ஹீட்டிங் இஷ்யூ கிடையவே கிடையாது. அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த மொபைல் போன்ல கேம் விளையாண்டாலும் ஹீட் பாத்தீங்கன்னா 10 டிகிரி வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் நீங்க கேட்பீங்க, மறந்துட போறேன், இந்த மொபைல் போன்ல டூயல் வோல்டேஜ் சப்போர்ட் இருக்கு. பேட்டரின்னு பாத்தீங்கன்னா ஹானர் பிளேல 3750 mAh, அதாவது 3750 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சராசரியா நீங்க மொபைல் போனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் இந்த மொபைல் போனுடைய பேட்டரி தாக்கு பிடிக்கும். தொடர்ந்து விளையாண்டீங்க அப்படின்னா, தொடர்ந்து படம் பார்த்தோம் இல்லாட்டி கேம் விளையாடிட்டே இருந்தோம், இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாலுமே 5 இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. இந்த மொபைல் போன்ல கொடுத்திருக்க ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சு நீங்க சார்ஜ் பண்றப்போ 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 2 இருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுது சார்ஜ் ஆகிறதுக்கு. இந்த மொபைல் போன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு ஹை எண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொண்ட மொபைல் போன் ஹானர் பிளே, அதுவும் ஒரு நியாயமான விலையில லான்ச் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்க வாங்கலாம். முக்கியமா கேமிங் பிரியர்களுக்கு இந்த மொபைல் போன் ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். ஹானர் பிளே வாங்கலாமா இல்ல போக்கோ F1 மொபைல் போன் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா இந்த 2 மொபைல் போனையும் கம்பேர் பண்ணி அடுத்த ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.